வெல்கம் டு தரணிஸ் கிச்சன். இன்னைக்கு வாங்க கீமா பார்க்கலாம். அதுக்கு நான் 1/2 kg கீமா எடுத்துக்கேன். நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். 20 சின்ன வெங்காயம், ஒரு தக்காளி, கொஞ்சம் புதினா, கருவேப்பிலை, பச்சை மிளகா, கொத்தமல்லி எடுத்துக்கலாம். தாளிக்கிறதுக்கு சோம்பு, சீரகம், கிராம்பு, ஏலக்காய், பட்டை, கல்பாசி எடுத்துக்கலாம். மசாலா பொருட்கள்: 1 ஸ்பூன் தனியா பொடி, 1 ஸ்பூன் சில்லி பவுடர், 1 ஸ்பூன் காஷ்மீரி சில்லி, 1/4 ஸ்பூன் சீரகப்பொடி, 1/4 ஸ்பூன் கரம் மசாலா, 1/4 ஸ்பூன் மிளகுத்தூள். இப்போ நம்ம பேன் வச்சுக்கலாம். பேன் ஹீட் ஆனதும் ஆயில் போட்டுக்கலாம். இப்போ நம்ம தாளிப்பு கொடுத்துக்கலாம். நல்லா பொரியட்டும். நெக்ஸ்ட் நம்ம வெங்காயம் போட்டுக்கலாம். நல்லா வதக்கிட்டு பச்சை மிளகாவும் கருவேப்பிலையும் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வதக்கிட்டு கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்குங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம கல்லுப்பு ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு தக்காளி ஆட் பண்ண போகிறோம். தக்காளி நல்லா குழைய வேகட்டும். நல்லா வதக்கி விட்டுடலாம். தக்காளி நல்லா மேஷ் ஆகணும். நெக்ஸ்ட்டு நம்ம வச்சிருக்க பொடியெல்லாம் போட்டுடலாம். மஞ்சள் பொடி, தனியா பொடி, சீரகப்பொடி, மிளகுத்தூள் எல்லாம் போட்டிருக்கோம். எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி அது நல்லா கொஞ்சம் எண்ணெய் பிரியணும். நெக்ஸ்ட்டு நம்ம கைமாவை போட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். நல்லா காரம்லாம் அதில் ஊறணும். அந்த தண்ணி பிரிஞ்சு வரணும். நல்லா வதக்கி விடலாம். பாருங்கள், எண்ணெய் ஃபுல்லாக பிரிஞ்சு வருது பாருங்கள். அதில் குக் ஆகிடும். அந்த காரம்லாம் அது கூட நல்லா மிக்ஸ் ஆகும். இந்த ஸ்டேஜில் நம்ம தண்ணி ஊற்றிக்க போகிறோம். நான் 2 கிளாஸ் தண்ணி ஊற்றிருக்கேன். இப்போ தண்ணி ஊற்ற போகிறோம் நம்ம. நான் 2 கிளாஸ் ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணிவிடுங்க. 5 விசில் விட்டுருக்கேன் நான். அதாவது கறியோட தன்மையை பொறுத்துருக்குங்க. இப்போ பாருங்கள், கொஞ்சம் தண்ணியாக இருக்குது. எனக்கு திக்காக வேணும் கிரேவி. ஸோ கொஞ்ச நேரம் கொதிக்கட்டும். பாருங்கள், திக்காகிடுச்சு. இப்போ நான் 1 ஸ்பூன் கீ போட்டிருக்கேன், நெய் போட்டிருக்கேன். நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. நெக்ஸ்ட்டு கடைசியாக நம்ம கொத்தமல்லி போட போகிறோம். அவ்வளோதாங்க, ஃபினிஷ்ட். ரொம்ப ரொம்ப சிம்பிளான கீமா ரெடி ஆயிடுச்சு. இது இட்லி, தோசை, ஆப்பம், சப்பாத்தி, இடியாப்பம், ரைஸ்க்கு எல்லாத்துக்கும் ஆப்டாக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே சூப்பராக இருக்கும். உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி சிம்பிள் ரெசிபி நான் நிறைய போடுறேங்க. அவ்வளோதாங்க, ரெடி ஆயிடுச்சுங்க. ரொம்ப ரொம்ப சிம்பிள் அண்ட் டேஸ்டியான கீமா ரெடி. Thank you for watching. Thank you so much.